Hello students, welcome to English Mode. இந்த passive voice என்னும் சீரிஸில் இது மூன்றாவது வீடியோ. The links of the previous videos are given in the description. லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து passive வாய்ஸுக்கு சென்டென்ஸை கன்வெர்ட் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய ஸ்டெப்ஸ்களை பார்த்தோம். என்று பல்வேறு டென்ஸ்களில் ஆக்டிவ் மற்றும் passive verb forms எவ்வாறு இருக்கும் என்பதை கம்பேர் செய்ய போகின்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் டூவர் அதாவது செயலை செய்பவர் ஒரு ப்ரொனவுனாக இருந்தால் அது passive வாய்ஸில் எவ்வாறு மாறும் என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த சென்டென்ஸை பாருங்கள். The boy plays the piano. இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். டூவர் the boy. The boy என்பது இங்கு ஒரு noun. இந்த சென்டென்ஸ் passive வாய்ஸாக எவ்வாறு கன்வெர்ட் செய்யப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். The piano is played by the boy. The boy என்னும் வேர்டில் இங்கே ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு நவுனாக இருக்கின்றது. இதுவே ஒரு ப்ரொனவுனாக இருந்தால் எவ்வாறு மாற்றம் இருக்கும் என்பதை அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். த பாய்க்கு பதிலாக நாம் ஹீ என்று கூட சொல்லலாம். ஹீ பிளேஸ் த பியானோ. இது ஆக்டிவ் வாய்ஸ். இது passive வாய்ஸில் இவ்வாறு கன்வெர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. த பியானோ இஸ் பிளேட் பை ஹிம். இங்கு ஆக்டிவ் வாய்ஸில் ஹீ என்னும் டூவரானது passive வாய்ஸில் பை ஹிம் என மாறியிருப்பதை பார்க்கலாம். ஓகே, இனி அனைத்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் ஒரு passive வாய்ஸில் எவ்வாறு டூவராக மாறும் என்பதை பாருங்கள். அடுத்து, ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் அதாவது செயற்படுபவர் ஒரு ப்ரோனவுனாக இருந்தால் அது passive வாய்ஸுக்கு சப்ஜெக்டாக மாறும்போது எவ்வாறு மாற்றப்படும் என்பதை பாருங்கள். Everyone loves the boy. இங்கு the boy என்பது ஆப்ஜெக்ட். இது ஒரு நவுனாக இருக்கின்றது. passive வாய்ஸில் the boy என்று வருகின்றது. The boy is loved by everyone. passive வாய்ஸில் the boy என்பது ஒரு மாற்றம் இல்லாமல் வந்திருக்கின்றது. ஏனெனில் இது ஒரு நவுனாக இருக்கின்றது. இனி அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். Everyone loves him. இங்கு him என்பது ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் அவனை விரும்புகின்றார்கள். இந்த ஹிம்மை நாம் passive வாய்ஸுக்கு கன்வெர்ட் செய்யும்போது ஹிம் என்று போட முடியாது. அதனை ஹீ என்று தான் போட வேண்டும். எனவே he is loved by everyone. அவன் ஒவ்வொருவராலும் விரும்பப்படுகின்றான். இவ்வாறு ஏனைய ப்ரொனவுன்ஸ் எவ்வாறு மாறுகின்றது என்பது இந்த டேபிள் காட்டுகின்றது. ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து passive வாய்ஸுக்கு சென்டென்ஸை கன்வெர்ட் செய்யும்போது நாம் குறித்த சில டென்ஸ்களை மாத்திரம் கவனத்தில் எடுப்போம். அந்த டென்ஸ்களின் verb form எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த டேபிள் உங்களுக்கு காட்டும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் உதாரணத்துக்கு ஒரு பேஸ் verb மாத்திரம் எடுத்துள்ளோம். கிவ் அல்லது gives. gives என்பது he, she, it எனும் சப்ஜெக்டோடு வரலாம். அது அந்த verb passive வாய்ஸில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பாருங்கள். am given, is given, are given. Second one, present continuous. Present continuous active voice அதனுடைய verb form am giving, is giving, are giving. passive voice அதனுடைய verb form am being given, is being given, are being given. Third one, present perfect continuous. active voice அதனுடைய verb form have given, has given. இது கூட has given என்பது he, she, it எனும் சப்ஜெக்டோடு பொருத்தமான verb form இருக்கும். ஓகே, அதனுடைய passive verb have been given, has been given. Simple past tense. gave இது given base verb உடைய past form gave. passive voice-இல் அதனுடைய verb form was given, were given. singularக்கு was given என்றும் ப்ளூரலுக்கு were given என்றும் இங்கே வரும். past continuous. past continuous-இல் active voice-க்குரிய verb form was giving, were giving. அதே போல passive verb form was being given, were being given. past perfect tense. active voice-ல இதனுடைய verb form verb form had given. இங்கு அனைத்து விதமான சப்ஜெக்ட்டுக்கும் had என்பதே பொருத்தமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் இதனுடைய verb form will give. passive வாய்ஸில் இதனுடைய verb form will be given, shall be given.
இதே போல் ஒரு சென்டென்ஸில் மோடல் வேர்ப் காணப்பட்டால் அது ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் செய்யப்படும் போது எவ்வாறு வேர்ப் ஃபார்ம் மாறும் என்பதை பார்க்கலாம். மோடல் வேர்ப்ஸுக்கு உதாரணமாக மே, கேன், மைட், குட், வில், ஷேல், ஷுட், மஸ்ட் போன்றவற்றை நாம் சொல்லலாம். இந்த டேபிளில் மாடல் கேனாக இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் அதனுடைய வேர்ப் ஃபார்ம் கேன் கிவ் என வரும். பேசிவ் வாய்ஸில் கேன் பி கிவன். அதே போல் மே இருந்தால் மே கிவ், பேசிவ் வாய்ஸில் மே பி கிவன். மஸ்ட் இருந்தால் மஸ்ட் கிவ், பேசிவ் வாய்ஸில் மஸ்ட் பி கிவன். அனைத்து விதமான மாடல்ஸ்க்கும் வேர்ப் ஃபார்ம் இவ்வாறு இருக்கும். ஓகே, இனி நாம் எக்ஸசைஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், she is drawing a picture. doer she, verb is drawing. இது ஒரு present continuous tense ஆக இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் the picture. இதை passive voice-ஆக கன்வெர்ட் செய்யும்போது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். the picture present continuous-க்குரிய passive verb form is being drawn என இருக்கும். அதாவது வரையப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாரால்? by her. Second one, they are arranging the classroom. doer they, verb are arranging. இது கூட ஒரு present continuous tense ஆக இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் the classrooms. இது ஒரு ப்ளூரலாக இருக்கின்றது. passive voice-ஆக கன்வெர்ட் செய்யும்போது இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும். the classrooms. arranging என்பது arranging பேஸ் verb-னுடைய ing form. இங்கு passive verb form-இல் are being arranged என வரும். அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. the classrooms are being arranged. யாரால்? by them, அவர்களால். இங்கு ஆக்டிவ் வாய்ஸில் தே என்று இருக்கும். டூவர் பேசிவ் வாய்ஸில் பை எனும் எடுக்கிறதுனால் தெம் என்று மாறியிருப்பதை அவதானிக்கலாம். he has washed the cups. doer he, verb has washed. இது ஒரு present perfect tense ஆக இருக்கின்றது. இது wash எனும் பேஸ் verb-லிருந்து வந்திருக்கும். ஆப்ஜெக்ட் the cups. ஆப்ஜெக்டை நாங்கள் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். the cups ஒரு ப்ளூரலாக இருப்பதனால் அதனுடைய ஹெல்பிங் verb passive voice-இல் have என வரும். verb form have been washed. யாரால்? by him. இங்கு கூட ஆக்டிவ் வாய்ஸில் he என்பது டூராக இருக்கின்றது. இங்கு passive voice-இல் by என்று எடுக்கிறார். him என்று மாறியிருப்பதை அவதானியுங்கள். I have done my homework. doer I, verb have done. இது கூட ஒரு present perfect tense. do எனும் பேஸ் verb-லிருந்து done வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் my homework. my homework-ஐ நாம் passive voice-இல் சப்ஜெக்டாக கொண்டு வந்தால் passive verb form has been done என வரும். யாரால்? by me. இங்கு கூட ஆக்டிவ் வாய்ஸில் I என்று இருந்த doer passive voice-இல் by என்ற வேர்டுக்கு அடுத்ததாக me என்று மாறியிருக்கின்றது. my homework has been done by me. I was calling him. doer I, verb was calling. இது ஒரு past continuous tense ஆக இருக்கின்றது. இதனுடைய பேஸ் verb call. ஆப்ஜெக்ட் him. நான் அழைத்துக் கொண்டிருந்தேன். யாரை? அவனை. passive voice-ஆக கன்வெர்ட் செய்யும்போது him என்பதை நாம் சப்ஜெக்டாக போட முடியாது. அதனுடைய சப்ஜெக்ட் pronoun he என மாற்ற வேண்டும். passive verb form was being called என வரும். he was being called. யாரால்? by me. they were painting the walls. doer they, verb verb painting. இது ஒரு past continuous tense. ஆப்ஜெக்ட் the walls. இந்த ஆப்ஜெக்டை நாம் passive voice-இல் சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். the walls. verb form were being painted. யாரால்? by them. he had taken an umbrella. doer he, verb had taken. இது ஒரு past perfect tense ஆக இருக்கின்றது. taken என்பது taken பேஸ் verb-லிருந்து வந்திருக்கும். ஆப்ஜெக்ட் an umbrella. ஓகே, இந்த ஆப்ஜெக்டை நாம் passive voice-ஆக கன்வெர்ட் செய்யும்போது சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். an umbrella. past perfect-க்குரிய passive verb form had been taken. யாரால்? by him. an umbrella had been taken by him. next one, we had washed the clothes. doer we, verb had washed. இது கூட ஒரு past perfect tense. washed என்பது wash எனும் பேஸ் verb-லிருந்து வந்திருக்கும். ஆப்ஜெக்ட் the clothes. ஓகே, நாம் இப்போது passive voice-ஆக கன்வெர்ட் செய்யும்போது the clothes என்பதை சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். the clothes. passive voice-இல் verb form had been washed என வரும். யாரால்? by us. you will visit them. doer you. இது ஒரு
சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் them. them என்பது passive voiceல் சப்ஜெக்டாக மாறும்போது சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறும். அதாவது they perform will be visited. யாரால்? by Jew. இங்கு Jew என்பது இங்கு Jew எனும் டூவரானது ஆக்டிவ் வாய்ஸிலும் passive வாய்ஸிலும் மாறாமல் இருப்பதை பார்க்கலாம். He can play cricket. doer he. verb can play. இது ஒரு மாடல் வேர்புடன் சேர்ந்த சென்டென்ஸாக இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் கிரிக்கெட். இப்போது நாம் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரலாம். கிரிக்கெட் வேர்ப், இதனுடைய வேர்ப் ஃபார்ம் கேன் பி பிளேய்டு. யாரால்? பை ஹிம். கிரிக்கெட் கேன் பி பிளேய்டு பை ஹிம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் passive voice பயன்படுத்தக்கூடிய அனைத்து டென்ஸ்களிலுமே அதனுடைய வேர்ப் ஃபார்ம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினை பார்க்கலாம். டேக் கேர்.